பெல்ஜியத்தில் சாக்கடை கால்வாய் அமைப்பதற்காக குழி தோண்டிக் கொண்டிருந்த 18 வயது மாணவருக்கு கிடைத்த புதையல் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரசல்ஸ் நகருக்கு வடமேற்கு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்ட் கில்லிஸ் டெண்டர் மார்டே பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. அங்கு 18 வயதான மாணவர் தனது சக ஊழியர்களுடன் சேர்ந்து சாக்கடை திட்டத்திற்காக நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த போது மண்ணுக்குள் ஏதோ பளபளப்பாக இருப்பதை கவனித்துள்ளார். முதலில் அது சாதாரண நாணயங்களாக தான் இருக்கும் என்று நினைத்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து தோண்டிய போது அவர்களுக்கு கிடைத்தது தங்க நாணயங்கள் மட்டுமல்ல, தங்க கட்டிகள், வரிசை எண்கள் கொண்ட தங்க பாலங்கள் என மிகப்பெரிய புதையல். இதன் மொத்த மதிப்பு சுமார் 9 மில்லியன் யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 85 கோடியே 90 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த தங்கம் கிடைத்த இடம் சாதாரண நிலம் அல்ல. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த பிரபல மதுபான ஆலை அதிபரான தியோபிலஸ் வான் அஸ்ஸே என்பவருக்கு சொந்தமான பிரம்மாண்ட பங்களா இருந்த இடமாகும். அந்த பங்களாவின் அடித்தளத்தில் இருந்த செங்கல் சுவருக்குள் யாருக்கும் தெரியாத வகையில் தங்கப்பை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த புதையல் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் பழைய உரிமையாளரின் வாரிசுகள், கட்டுமான நிறுவனம், தற்போதைய நில உரிமையாளர் மற்றும் புதையலை கண்டுபிடித்த மாணவர் என பல தரப்புகளுக்கு இடையே சட்ட பிரச்சினை உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த புதையல் இறுதியில் யாருக்கு சொந்தமாகும் என்பதுதான் இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.